ஓம் என்கின்ற அந்த பிரணவம், அதுதான் சர்வே வேதாக என்பதம் ஆவணத்தி. அந்த இறைப்பொருளைத்தான் வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு மந்திரங்களிலும் ஜாபித்திருப்பது எது என்றால் அந்த இறைப்பொருள் தான். எது அடிப்படையாக கொண்டு, எதை அடிப்படையாக கொண்டு வேதங்கள் எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறதோ அந்த சிவபெருமான். தபாம்சி சர்வாணி என்பதந்தி, தபஸ்விகள் எல்லாம் எதை நோக்கி தபஸ் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பதம். எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக பிரம்மச்சரியம் போன்ற பல பல விரதங்களை மேற்கொண்டு தபங்களை எல்லாம் மேற்கொள்கிறார்களோ அந்த பதம். அது ஓம் என்கின்ற அந்த சர்வேஸ்வரன் என்று அனைத்து ஆகமம் ஆகி நின்று உள்ளும் வெளியும் புறமும் அத்துணையுமாக வேதம் முழுவதுமாக வியாபித்து வேதம் பொருளாகி வேதத்தை உணர்பவர்களாக அத்துணையும் அவரே தான். வேதமாகி வேத பொருளாகி வேதத்தை உணர்பவர்களாக ஆகி அத்தனையுமாக வியாபித்திருப்பவர். அதனால் அவருக்கு ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக. அந்த வேதம் பொருளாக வேதமாக விளங்கி நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அவரது கால்களிலே, அவர்களது பாதங்களிலே சரணாகதி அடைகிறோம். சகல ஆகம பண்டித தெய்வம் செய்வா தாலே தாலேதோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏகநாயகன். அடுத்தது ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன், ஒன்றாயிருப்பவன் அவனே அனைத்துமாக இருப்பவன். ஏகமாக இருப்பவன், பலமாக இருப்பவன். இது எப்படிங்க? ஒருத்தர் ஒன்றாதான் இருக்க முடியும், பலமாக எப்படி இருக்க முடியும்? இது ஒரு கான்ட்ரவர்சியலாக பார்க்கக்கூடிய, மற்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான். எப்படி ஒன்று பலவாக ஆகிடும்? சாமிஜி அழகா சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய மகளுக்கு நீங்கள் யார்? தாய். உங்கள் அம்மாவுக்கு பொண்ணு, கணவனுக்கு மனைவி, தம்பிக்கு அண்ணன். ஒரு பொருள் தப்பா எப்படி பலவாக்கு? பல நோக்குகளில், அந்தந்த நோக்குகளிலே நீ இறைவனை பார்க்கின்ற போது அந்தந்த வடிவாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எப்படி நாம் ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுமாக ஆகிறோமோ அதுபோல பகவான் அத்தனையுமாக ஆகிறார். அவர் மட்டுமல்ல, அவர் இந்த பிரபஞ்சமாக மாறி 3 நிலையான சரீரங்களை எடுத்து விஸ்வரூப தர்சனமாக, விராட் ஸ்வரூபமாக அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். நானா உபாதி வசாதேவ ஜாதி நாம வர்ணாதயக என்று ஆத்மபோதத்தில் பகவான் அழகாக சொல்கிறார். நானா உபாதி வசாதேவ. உபாதி அப்படின்னா பெரிய உபாதியாக இருக்கிறார். உபாதி அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை. தான் அல்லாத ஒன்று இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு எது இருப்பதாக காட்சியளிக்கிறதோ அதுக்கு பெயர் உபாதி. எந்த ஒரு வஸ்து தனக்கு இருப்புத்தன்மை இல்லை, ஆனால் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எந்த ஒரு வஸ்து காட்டுகிறதோ அந்த நிலைக்கு பெயர், அந்த செயலுக்கு பெயர் உபாதி. எப்படின்னா கடல், கடல் என்கின்ற ஒரு பெரும் நிலை. அந்த கடல் நீர்க்குமிழியாக இருக்கிறது, அலையாக இருக்கிறது, இன்னும் பனிப்பாறையாக இருக்கிறது, கடல் நுரையாக இருக்கிறது, இன்னும் என்னென்னமோ எல்லாம் ஆகிறது. இப்போ இருப்பதெல்லாம் என்ன? இருப்பதெல்லாம் என்ன? நீர் நீர் நீர். நீரை தவிர வேறெதும் இல்லை. நீர் என்ற ஒரு வஸ்து அதனுடைய இருப்புத்தன்மையை தான் எடுத்துக்கொண்டு
எப்படி நீர்க்குமிழி நான் இருக்கிறேன் என்று ஒரு தனி வருத்துவார்கள். நீர் என்கின்ற இருப்புத்தன்மை எடுத்துக்கொண்டு அலை என்று நான் என்று இன்னொன்று காண்பிக்கிறது. உண்மையில் அலை எது? நீர் தான். நீர்க்குமிழி எது? நீர் தான். இது பனி எது? நீர் தான். நீர் 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 நீராக வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எப்படி பல பலவாக நாமரூபங்களோடு நானா உபாதி வசாதேவ, உபாதி கண்டிஷன்டு பை அப்படின்னு நடக்கும். உபாதினா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு அது அலையாக தெரிகிறது, குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு நீர்க்குமிழியாக தெரிகிறது, குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு பனிப்பாறையாக தெரிகிறது. சரி, இதெல்லாம் சரிங்க. கடல், கடல் என்ன? கடலும் நீர்தான். அது சமஷ்டி, இது வெஷ்டி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சமஷ்டியாக இருக்கிறார். அந்த சமஷ்டியாக, சமஷ்டினா அனைத்துமாக வியாபித்து ஸ்தூல சூட்சும காரண சமஷ்டி ஸ்தூல சூட்சும காரணம் அனைத்து பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரமாகவும் சூட்சும சரீரமாகவும் காரண சரீரமாகவும் வியாபித்திருக்கிறார். அவருக்கு பெயர் பகவான். அவர் தான் சமஷ்டி உபாதி. அந்த சமஷ்டி உபாதி கடல் எப்படி நீர் என்கின்ற ஒன்று, கடல் என்கின்ற ஒரு பெரும் உபாதியை எடுத்து அதிலிருந்து பல பல உபாதிகளை எல்லாம் காட்டுகிறதோ அதுபோல தான் நானா உபாதி வசாதேவ ஜாதி நாம வர்ண ஆசிரம ஆதய கண்ட என்ன முதல்ல ஒரே வார்த்தையில் அத்தனை சொல்லிட்டார். என்ன? நாம ரூபம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் அத்தனையுமாகவே ஆக ஒன்றாக இருக்கக்கூடிய பகவான் தான் மாறி இருக்கிறார். நாம ரூபம் அன்னை நேற்று பார்த்தோம். தேச கால விஷயாதி வந்தியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி என்று பார்த்தோம். எப்படி ஒரு ஒரு பரந்த நிலையாக இருக்கக்கூடிய அவர் அத்துணையமாக நாம ரூபங்களோடு இருப்பதாக ஆக்கிறார். அதற்கு இதில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் விருத்திகா இத்யேவ சத்து சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி. சத்யன்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபம் மட்டும்தான் இருந்தது. எப்போ? இதம், இதம்னா இந்த 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 ஜகத்தானது எப்படி இருந்ததுன்னா சத்தென்கின்ற ஒரு வஸ்துவாக இருந்தது. அப்போ இருந்ததுன்னா இப்போ இல்லையா? இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஜெகத் வடிவமாக இருக்கிறது. சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத், ஆசீத்னா இருந்தது, இப்போ இருக்கிறது, இனிமேலும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்துமாக சத்வடிவம் தான் அனைத்திலும் முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் இருந்தது, பிரபஞ்சமாக இருக்கிறது, இனிமேலும் பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கும். எப்படி கேட்கணும்? விருத்திகா இத்தேவ சத்து. பானை, ஒரு பானை உருவாவதற்கு முன் என்னவா இருந்தது? மண்ணாக இருந்தது. மண் பானையாக வியாபித்தது. மண்ணினுடைய மாறுபட்ட வியாபகம் பானை. இப்போ இது பானையா மண்ணா? இது பானையா மண்ணா? அப்போ மண் என்னாச்சு? மண்ணே பானையா. பானை மட்டுமல்ல, இன்னும் இருக்கக்கூடிய பிரபஞ்சம், இந்த மண்ணினால் செய்யப்பட்ட உலகம் அத்தனையும், சட்டி, பானை, சட்டு, என்னமோ மண்ணினால் செய்யப்பட்ட நாமரூபங்களாக எது மாறி இருக்கிறது? மண் மட்டும்தான் நாம் பல நாமரூபங்களாக வியாபித்து மிருத்துலகமாக, மண் உலகமாக மாறி இருக்கிறது. அதுபோல சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசீத். அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிப்பதற்கு முன் தானாக இருந்தார் ஏகன். அவரே இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக ஆக்கிக் கொண்டார். இப்போ ஒரு பெரிய சந்தேகம். படைப்பவர் படைக்கப்படும் பொருளிலிருந்து வேற ஒன்றா? படைப்பவர் என்பவர் படைக்கப்படுகின்ற பொருளிலிருந்து
வேறானவரா ஒன்றானவரா? ஒன்றானவரா. குயவர் பானையை படைக்கிறார். குயவனும் பானை ஒன்றா? குயவனும் பானை ஒன்றா? படைப்பவர் படைக்க பொருளிலிருந்து வேறானவர். அப்படி வேறானவராக இருக்கிற போது பகவான் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமும் ஏகன் அநேகன் அவரும் தான் என்று சொன்னால் எப்படி அப்பா? எப்படி படைக்கப்படுகின்ற பொருளும் படைப்பும் ஒன்றாக இருக்க முடியும் என்று ஒரு பெரிய சந்தேகம். அதுக்கு உபநிஷத்துக்கள் சொல்கிறது, யதா பூர்ணநாபி ஜாயதே கிருண்ணதே இவ. டெய்லி நம்ம பார்க்கறது தானே இந்த படைப்பாக மாறுவதை நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ ஒட்டடை அடிக்கும் போது, வீட்டில் ஒட்டடை அடிக்கும் போது அந்த எட்டுக்கால் பூச்சி சிலந்தி